இலவசங்கள் அல்லாத வளர்ச்சி திட்டங்களுடன் கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் பிரதான கட்சிகளாக இருக்கும் திமுக, அதிமுகவுக்கு இணையாக தமிழகம் முழுவதும் வார்டு வாரியாக நிர்வாகிகளை நியமித்து விஜய் அதிரடியாக தனது கட்சியை பலப்படுத்தி வருகிறார். கூட்டணி விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுத்து தங்கள் தலைமையில ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்று அவர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சட்டசபை தேர்தலில் தாவேகா தனித்து களம் காணும் என அதிக வாய்ப்பு இருக்கும் நிலையில் தாவேகா இரண்டாவது மாநில மாநாடானது மதுரையில் வரக்கூடிய 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் பல முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் தாவேகாவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்தும் விஜய் மக்களிடையே உரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தாவேகா மாநாடு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உரியதாக மாறியிருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டில் அதுக்கான பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தான் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தாவேகாவின் கொள்கைக்கு ஏற்ற வகையில் தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் முதற்கட்ட பணியில் கட்சியின் தலைவர் விஜய் தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக விரைவில் தாவேகா சார்பில் தனி குழுவும் அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இலவசங்கள் இல்லாத அடித்தட்டு மக்கள் வரை பயனளிக்கும் வகையில் வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்டவை இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். செப்டம்பர் மாதம் அவர் மாவட்ட ரீதியாக மக்களை சந்திக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது தொடர்பாக மக்களிடையும் கருத்துக்களை கேட்க உள்ளார்.